இயேசு நம்மை போலவே நாமும் இந்த உலகத்தவர்கள் அல்ல என்று கூறுகிறார். கேள்வி என்னவென்றால், நாம் உண்மையில் அவர் பாணியில் உலகத்தை சாராதவர்களாக வாழ்கிறோமா என்பதுதான். முதலாவதாக, நாம் எப்படி உலகத்தை சாராதவர்களாக வாழ்வது? இந்த உலகில் வாழவும் செய்ய வேண்டும், ஆனால் இந்த உலகத்தை சாராதவர்களாக இருக்கவும் வேண்டும் என்றால், உங்கள் உள்ளான மனிதனின் ஆவி, ஆத்மா, இருதயம் மூன்றும் உலகத்தின் கட்டமைப்புடன் பொருந்தாமல் பரலோகத்தின் கட்டமைப்போடு சீர்பொருந்தி இருக்க வேண்டும். உங்களுக்கு உலகத்தவர்களிடமிருந்து ஒரு வித்தியாசமான இருதயம், ஒரு வித்தியாசமான மனம், ஒரு வித்தியாசமான நோக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தை சாராதவர்களாக இருந்தால் உங்கள் எண்ணங்கள், மனநிலை மற்றும் ஆசை ஆகியவை இந்த உலக மக்களை விட மாறுபட்டு வித்தியாசமாக இருக்கும். உலகம் இன்பத்திற்காகவும் வசதி வாய்ப்புகளுக்காகவும் வாழ்கிறது, ஆனால் நீங்கள் பரிசுத்தத்திற்காக வாழ்கிறீர்கள். உலகம் புகழ், மதிப்பு, கௌரவம், கைத்தட்டலுக்காக வாழ்கிறது, ஆனால் நீங்கள் தேவனுடைய அங்கீகாரத்திற்காக வாழ்கிறீர்கள். உலகம் பணத்தை துரத்துகிறது, ஆனால் நீங்கள் நித்திய வாழ்வை துரத்துகிறீர்கள். உலகம் பாவமும் இச்சையும் நிறைந்த பொழுதுபோக்குகளால் தன்னை போஷிக்கிறது, ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளால் உங்களை போஷிக்கிறீர்கள். உலகம் கோபம், பொறாமை மற்றும் பெருமையுடன் உங்களை எதிர்கொள்கிறது, ஆனால் நீங்கள் இரக்கம், பொறுமை மற்றும் தாழ்மையுடன் பதிலளிக்கிறீர்கள். உலகம் உணர்ச்சிகளாலும் மன வெளிச்சிகளாலும் நடத்தப்படுகிறது, ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். உலகம் எனக்கு என்ன வேண்டும் என்பதில் தான் அக்கறை காட்டுகிறது, ஆனால் நீங்கள் இயேசுக்கு என்ன வேண்டும் என்பதில் அக்கறை காட்டுகிறீர்கள். உலகத்தை சாராதவர்களாக இருப்பது என்பது சமூகத்தை விட்டு விலகுவது அல்ல, மாறாக மற்றொரு ராஜ்யத்திற்கு சொந்தமான ஒரு இருதயத்துடன் உலகத்தில் வாழ்வது. உலகத்திலிருந்து தப்பி ஓடுவது கிடையாது, மாறாக பரலோகத்தின் ஆட்சியை உங்களுக்குள் சுமந்து பரலோகத்தின் வாசிகளாக இந்த உலகத்தில் வாழ்வது. நீங்கள் உலகத்தை சாராதவர்களாக வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.